ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே உங்களை பெருமாள் இங்கே கூப்பிட்றாரு தான் அர்த்தம். நினச்ச உடனே இந்த கோயிலுக்கு வரவும் முடியாது, அப்படியே நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போனாலும் சாமியை பார்க்கவும் முடியாது. அப்படி ஒரு கோயில். அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அவர் அந்த கோயிலோட சிறப்புகளெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். வாங்க பார்க்கலாம். நாகை மாவட்டம் சிக்கலுக்கு அருகாமையில் ஆபரணதாரி என்கின்ற ஆவராணி பெருமாளுடைய திருநாமம் அனந்த நாராயண பெருமாள். பஞ்சநாராயண கஷேத்திரம். திருக்கண்ணங்குடியிலே தாமோதரனாக நின்ற திருக்கோலம். எம்பெருமான் தேவூரிலே தேவநாராயணனாக நின்ற திருக்கோலம். வடக்காலத்தூரிலே வரதநாராயணனாக நின்ற கோலம். கீழ்வேலூரிலே யாதவனாக நின்ற திருக்கோலம். எம்பெருமான் ஆபரணதாரியிலே அனந்த நாராயணனாக சயன திருக்கோலம். ஏழுதல ஆதிசேஷனில் ஆனந்தமாக இருக்கார். அனந்த நாராயணன் திருநாமம். சர்வ ஆபரணதாரி. மேனி முழுவதும் ஆபரணம். நம்மெல்லாம் போட்டுக்கிற மாதிரி 10 விரல்கள்லையும் மோதிரம், கையில் தண்டை, இடுப்பில் ஒட்டியானம், திருமார்பில் மகாலட்சுமி, யக்யோபவீதம், ஆரம், கவச்ச குண்டலம், வைரத்தினால முடி. அதே மாதிரி திருவடியில் 10 விரல்கள்லையும் மோதிரம். நம்மெல்லாம் போட்டுக்கிற மாதிரி மெட்டி, தண்டை, கொலுசு அணிஞ்சென்று ஆனந்தமாக அனந்த நாராயணனா சேவை சாதிக்கிறார். பூமிதேவி தாயார் திருவடியில் தரிசனம். நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா. ஸ்ரீதேவி தாயார் மடியில் இருக்கிறதுனால பெருமாள் ஆனந்தமாக இருக்கார். அனந்த நாராயணனா இருக்கார். உலகுக்கெல்லாம் படி அளக்கிற பெருமாள் வரக்கால வச்சுட்டு ஆனந்தமாக பார்க்கடலில் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி சேவை சாதிக்கிறார். பெருமாளை சேவிக்கணும்னா நமது முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும் வந்து சேவிக்க முடியும். திருமங்கை மன்னனுக்கு காட்சி கொடுத்த பெருமாள் சர்வ ஆபரணத்தோடு காட்சி கொடுத்ததுனால இந்த ஊருக்கு பேர் ஆபரணதாரின்னு பேர். சதுர்வேதி மங்கலம்னு பேர். 7 தல ஆதிசேஷனில் இருக்கிறதுனால சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும். காந்தார கல்யாண குடாத்மனே ஸ்ரீவேங்கட நிவாசாயி ஸ்ரீனிவாசாய மங்கலம். இந்த பெருமாளை சேவிக்கணும்னா அவர் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு தான் நம்ம வந்து சேவிக்க முடியும், இல்லைன்னா வந்து சேவிக்கவே முடியாது. சிக்கலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். மிக பழமையான கோயில். கோவிந்தா சாமி, இப்போது ரொம்ப தூரத்துலேருந்து யாருன்னா வராங்கன்னு வச்சுங்களேன், எந்த டைமுக்குள்ளே வந்தால் சாமி தரிசனம் பண்ணலாங்க? நடை திறக்கும் நேரம் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை. சனிக்கிழமையில் வந்து காலையில் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். 12 மணி வரைக்கும் இருப்போம். விசேஷ காலங்களில் முன்ன அப்படி வரவங்க உங்களை ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு முத நாள் சொல்லிட்டாங்கன்னா அவங்க டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம திறந்து. சரி. ஏன்னா ரொம்ப உள்வாங்கின கிராமம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்குள்ளே வந்தீங்கன்னா சாமி கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாம். கோயிலோட ஓப்பனிங் டைமை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக சாமி நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த ஷார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே உங்களை பெருமாள் இங்கே கூப்பிட்றாரு தான் அர்த்தம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி லைஃப்பில் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நன்றி.